இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 12ஆம் நாள் 27/12/2025 டிசம்பர் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:26 லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி காலை 9:21 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் காலை 6:06 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 1:45 முதல் 2:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 6:06 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அமைதியான சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆறுதலை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். கொடுத்த பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களை இப்பொழுது பேசவும் வேண்டாம். இனிமையாக பேசி நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். குழந்தைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சிலருக்கு கண் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். அனுகூலமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வாகன வசதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்தியோக உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இடம் வாங்கி விற்கின்ற தொழில இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. இன்று பயணங்கள் வெற்றிகரமாகவும் அமையும். முடிவெடுக்கக்கூடிய திறனினால வியாபாரத்தை வழிநடத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வெளிநாட்டுல இருந்து நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். மன அழுத்தங்களும் குறையும். எதிர்பார்த்த வேலைகள்ல சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கத்தாங்க செய்யும். வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும். சரியான நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு தேவைகளை கவனிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருந்த நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தடையின்றி முடிக்கவும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பணப்பற்றாக்குறைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். தொழில லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியும் உண்டாகும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். அதற்கு தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால அதிருப்தியான போக்கும் மாறும். புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வரலாம். இன்று மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கடினமான உழைப்பின் காரணமாக சில முக்கியமான வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். புதுவிதமான இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. உயர்கல்வி குறித்த எண்ணங்களும் அதிகரிக்கும். எதிலும் சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது. நண்பர்களினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அலுவலகத்துல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. சஞ்சலமான சிந்தனைகளினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. பாராட்டுகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களுடைய வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வாடிக்கையாளர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏதாவது ஒரு அவநம்பிக்கையான உணர்வுடனும் இருப்பீங்க. மனதில் ஏதாவது எதிர்மறை எண்ணங்களும் ஏற்படலாம். இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல பலன்கள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். கண்ணும் கருத்துமாக வேலைகளை செய்தாலே போதுங்க. பணிகளை முடிப்பதில் நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். பண நஷ்டம் என்று எதுவும் இருக்காது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏதாவது செலவுகளும் இருக்க தங்க செய்யும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வழக்கமான பரிசோதனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல தொழில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளும் விலகியும் செல்வாங்க. குடும்பத்தில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். தொழில மேன்மையும் இருக்கும். வரவுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினிடத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். தனவரவும் இருக்கும். எதையும் துணிச்சலோடு மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த மன அழுத்தங்களும் நீங்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ரியல் எஸ்டேட் தொழில கவனமாகவும் இருங்க. மனைவியினுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காண்பீங்க. தாயாருடன் வீண் விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். எதிர்பாராத செலவுகள் இருந்தாலும் எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதில தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களின் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் செயல்பாடுகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல புதிய சாதனைகளையும் படைப்பீங்க. குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக சில முக்கியமான வேலைகளை முன்னெடுத்தும் செல்வீங்க. இது சம்பந்தப்பட்ட பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. காதல் உறவு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இன்று உங்கள் துணை இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு காரியங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நெருக்கமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில சலுகைகளினால லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல மேன்மையும் இருக்கும். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கவலைகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் மேம்படும். உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில மறக்க முடியாத தருணங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். சில கடுமையான பணிகளையும் எளிமையாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. பணிகளை சிறப்பாக செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய திறமையின் மூலமாக முயற்சியில வெற்றி பெற்று வரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நண்பர்கள் இல்ல விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். எதிர்கால பொருளாதார பாதுகாப்பிற்காக பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் திடமாகவும் காணப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். எண்ணியது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனைவி இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று தேக ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வரலாம். கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலமாக சில செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. மற்றவர்களை அரவணைத்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். எந்த நேரத்திலும் யாரிடத்திலும் கோபப்பட்டு பேசவும் வேண்டாம். தேவையில்லாத இரவு நேர பயணங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கம்பீரமாக பேசி சில வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்தவும் செய்வீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். குடும்பம் தொடர்பாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான வேலைகளை முடிப்பதுல கவனமாகவும் இருங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். இதனால உடன் இருப்பவர்களுடன் சேர்ந்து கூட்டாக செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். தொழிலதிபர்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. வாகன மாற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உழைப்பிற்கு உண்டான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இன்றைய நாள் நீங்கள் உறுதியுடன் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். நண்பர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பிரார்த்தனைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணியிடத்துல சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். சிறப்புடன் பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விழிப்புடனும் செயல்படுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உறவில நல்லிணக்கத்தை எதிர்பார்க்கவும் செய்யலாம். இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளும் இருக்கத்தங்க செய்யும். செலவுகளை கட்டுப்பாடுடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற விரயங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்களை நீங்களே அதிகமாக வருத்திக் கொள்ளவும் வேண்டாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது.
சில யோகமான வாய்ப்புகளும் தேடி வரலாம். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால தனவரவை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். பிள்ளைகளினால கல்வி செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஒத்துழைப்புகள் மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். வியாபாரத்துல நீங்க நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரிடத்திலும் சட்டென்று கோபப்படவும் வேண்டாம். வேலைகளை முடிப்பதுல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பணம் நகைகளை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. லாப நோக்கத்தோடு பழகுபவர்கள் கிட்ட எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் முடியும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இழந்ததை மீட்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இடத்துல மதிப்புடனும் நடந்தும் கொள்வீங்க. புதிய வேலைகளை துவக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். சிலருக்கு வீண் செலவுகளும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய வணிகம் தொடர்பான செயல்பாடுகள்ல நல்ல பலன்களையும் பார்த்து விடலாம். கடந்த கால தடைகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். பெண்களிடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில கடினமான சூழ்நிலைகளை இருந்து காப்பாற்றவும் செய்வாங்க. எந்த இடத்திலுமே நீங்க புன்சிரிப்புடன் நடந்து கொள்வதும் நல்லது. கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். நெருங்கியவர்களுக்காக அலைச்சல்களும் இருக்க தங்க செய்யும். வாகனங்களினால செலவுகளும் இருக்கும். உறவினர்களினுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். திட்டமிட்ட பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். லாபம் மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 6 மணி 6 நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. வளர்ச்சியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். என்ற நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணிகள்ல வெற்றி பெறுவதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய பணிகளை நீங்க திறமையுடன் மேற்கொள்வதும் நல்லது. சிறப்பான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. திருமண உறவுல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல சில தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. அவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சியும் இருக்கும். உங்களுடைய குடும்பத்தினருக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சில தேவையற்ற செலவுகளும் இருக்க தங்க செய்யும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஏற்ற இறக்கத்துடனும் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில்துறையில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். அரசாங்க உதவிகள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன சச்சரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வாகனம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் ஏற்படலாம். நினைத்த காரியங்கள்ல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். மனைவியின் வழியில மதிக்கவும் படுவீங்க. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த அலைச்சல்களும் குறையும். உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். ஓரளவிற்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சிரமப்பட்டாவது வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. கடின உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலில் ஏற்பட்டு இருந்த சிக்கல்களை எல்லாமே நிவர்த்தி செய்தும் விடுவீங்க. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அவர்களும் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன தடுமாற்றங்களும் இருக்கும். குடும்ப பிரச்சனையினால மன அழுத்தங்களும் இருக்கும். இணைய வர்த்தகத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மனைவியினுடைய ஆசைகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது அலைச்சல்களாக இருந்தாலுமே
ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். பாடங்களை படிப்பதில சிரமம் என்று எதுவும் இருக்காது. மன இறுக்கங்களும் குறையும். அதிக வேலை சுமையினால அவ்வப்பொழுது நீங்க கோபத்தை வெளிப்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். அவசரமான முடிவுகளை எடுக்கவும் வேண்டாம். எடுத்த காரியங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. அதிகரிக்கும் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மனதளவுல நிம்மதியாகவும் உணர்வீங்க. புதிய வருமான ஆதாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி சிக்கல்களும் தேரும். ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய ஆலோசனைகளை பிள்ளைகளும் பின்பற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சிந்தனை திறனும் அதிகரிக்கும். செய்யும் வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். தாய் வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. தொழில்நுட்ப கருவிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடியும் வரும். சுய தொழில் நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் அனைவரிடத்திலுமே கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 6 மணி 6 நிமிடங்களுக்கு பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். குடும்ப பெரியவர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த எதிர்பார்ப்புமின்றி செய்யக்கூடிய வேலைகள் இன்று வெற்றியை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல இனிமையான சூழல்களும் இருக்கும். பணிச்சுமைகள் சற்று அசௌகரியத்தை தருவதாகவும் இருக்குங்க. ஆனாலும் உங்களுடைய உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. வேலைகளை மும்முரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உறவுல நல்லிணக்கத்தையும் புரிந்துணர்வுகளையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். கவனமாக செலவுகள் செய்வதும் நல்லது தாங்க. கையில் உள்ள பணம் கரையாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று சில வாகன யோகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருள் வரவும் இருக்கும். வியாபாரத்துல ஆதாயமும் உண்டாகும். அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். வேலையில நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மன தைரியத்துடனும் இருப்பீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். எத்தனை இடையூறுகள் வந்தாலுமே துணிச்சலுடன் வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். வெளியூர்ல இருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிமையாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வாகன பராமரிப்புல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். இன்று எளிதாக முடிக்கக்கூடிய சில விஷயங்களை அலைந்து தெரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. வாகனங்களினால சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலை துடைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. நிதானத்துடன் தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இப்பொழுது தொடங்கக்கூடிய சில வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். செலவுகள் அதிகரித்தாலுமே அதனால மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். உறவினர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை மற்றும் சொத்துக்கள் தொடர்பாக ரகசியங்களை பார்த்துக் கொள்வதும் நல்லது. தனிப்பட்ட விஷயங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம்.
உங்களுடைய திறமைகளை மேம்படுத்துவதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. வேலை தொடர்பாக அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வணிகம் தொடர்பான விஷயங்கள்ல வளர்ச்சியும் இருக்கும். ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முன்பின் தெரியாதவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களினால அலைச்சல்களும் இருக்கும். வியாபாரத்துல மேன்மையான வாய்ப்புகளும் வந்து சேரும். பாஸ்போர்ட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வர்த்தக முதலீடுகள்ல ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமும் இருக்கும். அரசு காரியங்கள்ல அலைச்சல்களும் இருக்கும். பெருமை மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்ங்க. இன்றைய நாள் நீங்கள் நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பணிகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செயல்திறன்ல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியமும் சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாளை ஒரு பயனுள்ள நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பொருள் வரவும் இருக்கும். நண்பர்களிடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. பகைவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. தொழில மேன்மையும் இருக்கும். கையில இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். அனுகூலமான தகவல்களும் வந்து சேரும். வீண் வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். சில குழப்பங்களுக்கு முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். எந்த ஒரு வேலைகளை எடுத்தாலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். செலவுகள் இருந்தாலுமே அதனை சரி செய்தும் விடுவீங்க. கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. மனைவியினுடைய பேச்சுக்கள்ல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். சில அன்பு தொல்லைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உறவினர்கள் நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வகையில மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியாளர்களும் உற்சாகமாக வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். இன்று எந்திரங்கள் மற்றும் உலோகங்கள் தொடர்பான வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் கிட்ட இருந்து நிதி உதவிகளும் வந்து சேரும். அன்றாட பழக்க வழக்கங்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. சில மாற்றங்களையும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். மனதளவுல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வேலையில சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. உடன்பிறப்புகள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விற்பனையில லாபத்தையும் பார்த்து விடலாம். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உங்களின் மீதான வதந்திகளும் மறையும். வியாபாரத்துல முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். தந்தையின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முதலீடுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். விரைவாக செயலாற்றவும் செய்வீங்க, உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. இன்று பரந்த நோக்கத்துடனும் வேலைகளையும் செய்வீங்க. மற்றவர்களிடத்துல மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பீங்க. உங்கள் துணையும் உங்களை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், பணப்புழக்கமும் இருக்கும், கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு புதிய வீடு மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன விருத்திக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய சேர்க்கையினும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிக்கவும் செய்வீங்க. சில வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சில சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கும். தன லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையிடங்கள்ல உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். வேலையிடங்கள்ல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளிடம் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தொல்லை தருகின்ற நண்பர்கள் கிட்ட இருந்து விலகி இருப்பதே நல்லது. அவர்களினால ஏதாவது வம்பு வழக்குகளும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. இன்று உத்தியோகத்துல முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வீட்டு பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். சமநிலையை பராமரிப்பதும் நல்லது. குடும்பத்துல சில சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறலாம். சமூக பணிகள்ல ஆர்வத்துடன் பங்கேற்கவும் செய்வீங்க. தொழில் தொடர்பாக சிறப்பான யோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. இன்று மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளிலையும் சரி, தேர்வுகளையும் சரி அதிக ஆர்வத்துடன் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. குழந்தைகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. கலைப்பொருட்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. அலுவலகத்துல உங்களின் மீதான நம்பிக்கையும் மேம்படும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உடம் திட்டமிட்டு செயலாற்றினாலே போதுங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சக பணியாளர்களினால பணிகள்ல சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடன் செயலாற்றுவதும் நல்லது. திருமண உறவில இன்று முறையான தகவல் பரிமாற்றத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண பற்றாக்குறைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வயிறு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். கல்வியில மேன்மையும் உண்டாகும். பகைவர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சில லாபகரமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியோர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள்ல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். எண்ணிய வேலைகளை நினைத்தபடி செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று உறவினர்கள் கிட்ட இருந்து அதிகப்படியான உதவிகளை எதிர்பார்க்கவும் வேண்டாம். நேரத்துல இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன சலிப்பும் ஏற்பட்டு நீங்கும். இரவு நேரத்துல வெளியில் தங்குவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களும் நீங்கும். குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். பணப்புழக்கமும் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தையின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிள்ளைகளுடைய பணிகள்ல உதவிகளும் செய்வீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நண்பர் ஒருவர் தொடர்பு கொண்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்தை விரிவு செய்வதில் ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால நல்ல முன்னேற்றமும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்கள் இடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. பொறுமையாகவும் இருங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விருப்பமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. சில விருப்பமான இடமாறுதல்களும் ஏற்படலாம். சக பணியாளர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. விருப்பமான பலன்களையும் பெறுவீங்க. சில சவாலான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் முடியும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு கட்டுமான செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். என்று பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது சுற்றுலாக்களாகவும் இருக்கலாம். பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். பொருள் வரவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிறப்பான செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாய தொழில வருமானத்தையும் எதிர்பார்க்கலாம். பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த காரியங்களை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில அவசியமில்லாத செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். மனைவியினுடைய பேச்சுக்கள் சிலருக்கு தொந்தரவாகவும் இருக்கலாம். வியாபாரத்துல சின்ன விஷயத்துல கூட அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். கண்ணும் கருத்துமாக செயல்படுவதும் நல்லது. வேலை அதிகமாக இருந்தாலுமே குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்ற சில முக்கியமான அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய பெயர் கெடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது.
சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு தெய்வ பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். சிலருக்கு தந்தையிடம் எதிர்பார்த்து இருந்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அருகில் உள்ளவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. சில வாகன செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குடும்பத்துல பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. எந்த ஒரு செயலையுமே யோசித்து செய்வதும் நல்லது. ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. மனதுல அவ்வப்பொழுது இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். மாலையில பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வளர்ச்சி உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று உங்களுடைய பணிகளை அர்ப்பணிப்புடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடினமான வேலைகளையும் நல்லபடியாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல இருக்கின்ற பணத்தை நீங்க பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. திடமாகவும் உணர்வீங்க. சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விரும்பிய வேலைகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. பகைவர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இன்று தேக ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். அரசு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். அவர்களுடைய ஆதரவினால புதிய கான்ட்ராக்டுகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வசதியை பெருக்கியும் கொள்வீங்க. பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். குடும்பத்துல மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மன தைரியத்தையும் ஏற்படுத்தும். சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கமும் இருக்கும். தொழிலுக்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்புகளும் நீங்கும். பிள்ளைகளுடைய செயல்கள் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. யாரையும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். என்று உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். கணவன் மனைவி இருவருமே ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். ஆனாலும் லாபத்திற்கு குறைவு என்று எதுவும் இருக்காது. எதிலும் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். ஒப்பந்த பணிகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். உயர் அதிகாரிகளிடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால நன்மைகளும் உண்டாகும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கான இலக்குகளை அமைத்தும் கொள்வீங்க. இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவரும் இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு சிறிய அளவில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நடைபெறும். புத்தி சாதுரியத்துடனும் செயல்படுவீங்க. சில வேலைகளை முன்கூட்டியே செய்து முடிப்பதும் நல்லது. வியாபாரத்துறையில ஆதாயமும் உண்டாகும். பிள்ளைகளினால நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் வரவுல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அரசாங்க சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணவரவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதுல சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகள் கிட்ட கவனமாகவும் பேசுங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். செலவுகளை சமாளிப்பதுல சிரமம் என்று எதுவும் இருக்காது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். அரசாங்க வகையில இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிடித்தமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோகத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. குடும்பத்தினருடைய குணமறிந்தும் செயல்படுவீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பிடிவாதமான போக்கினை குறைத்துக் கொள்வதும் நல்லது. நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. சில செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.